ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 வருஷம் 7 வருஷம் அதுக்கும் மேலே கஷ்டப்பட்டு பாஸ் ஆகலை அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறவங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணாமல் தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். பொதுவாகவே நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக் எல்லாருமே சூப்பராக படிக்கக்கூடியவங்க. இதில் எந்த வித டவுட்டுமே யாருக்குமே வேணாம். நல்லா படிக்க முடிஞ்சனால தான் ஸ்கூல் படிப்பை முடித்து காலேஜ் படிப்பை முடித்து கையில் டிகிரி அப்படிங்கிற ஒன்றை வச்சுருக்கோம். படிப்பே வரல அப்படின்னா 5வது 6வதுலேயே ஸ்டாப் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போ நம்ம படிப்பு மேலே நம்ம ஃபஸ்ட்டு சந்தேகப்படவே கூடாது. எல்லாரும் மாதிரியும் நம்மளும் நல்லா படிக்கிறவங்க தான். சின்ன சின்ன தவறுகள்னால தான் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. பாஸ் பண்ணுறவங்க கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறத தாண்டி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் படிக்கிறத மட்டுமே பண்ணிட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறதுனால தான் நிறையா வருஷங்கள் ஆகுது. இப்போது படிக்கிறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே பிரமாதமாக தான் படிப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்தா மட்டும் போதாது, அதுக்கு அடுத்தடுத்து இருக்க ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா குரூப் 1ஆ 2ஆ 4ஆ எதை நம்ம போயிட்டு எக்ஸாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரே டைமில் 2-3 எக்ஸாமுக்கு படிக்க முடியாதான்னு கேட்டால் முடியும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 1, 2, 4 இந்த 3ஓட கொஷின் பேட்டர்னுமே வேறு, எதுவுமே சேம் கிடையாது. அண்ட் நீங்கள் படிக்கக்கூடிய சிலபஸும் வேறு தான். சிலபஸ் பேப்பரை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது, இவங்க என்ன வேறங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சிலபஸில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும். ஆனால் அதில் நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட்டு நிறைய வேரி ஆகும். இப்போ 4 அப்படின்னா அது நீங்கள் எஸ்எஸ்எல்சி லெவலில் படிக்கணும். அதை தாண்டி சில டேட்டா அடிஷ்னலாக படித்தா போதும். ஒரே ஒரு எக்ஸாம் தான், ப்ரிலிம்ஸ் மட்டும்தான், அதுக்கடுத்து கவுன்சிலிங். ஆனால் அதுவே குரூப் 2 குரூப் 1 டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன். சிலபஸ் பார்க்குறதுக்கு ஜிஎஸ்க்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே குரூப் 1க்கு நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக படிக்க வேண்டியது இருக்கும் குரூப் 2வை கம்பேர் பண்ணும்போது. குரூப் 2ல் சில கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை தாண்டி சில லெசன்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக படித்தா போதும். ஆனால் அதுவே குரூப் 1 அப்படின்னு வரும்போது பாலிசி நோட்ஸ் பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும், யோஜனா குருஷேத்ரா எல்லாம் பார்க்கணும், அது ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் போட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹியூஜ் ப்ராசஸ். ஏன்னா குரூப் 1 அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ், அதுக்கடுத்து மெயின்ஸில் 4 பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி 1, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 3 பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு. ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்டர்வியூ அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு ஹியூஜ் ப்ராசஸ். நாலேஜை வைடன் பண்ணி அதிகமாக படித்தா மட்டும்தான் அதை நமக்கு கிராக் பண்ண முடியும். அதுவே குரூப் 2 அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ், அதுக்கடுத்து மெயின்ஸ், இப்போ நமக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது இல்லை. குரூப் 2 மெயின்ஸில் உங்களுக்கு 2A பிரித்து வச்சுருக்காங்கல்ல, இதில் 2 அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுதுவீங்க. 2A அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ்லுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் வேரியேஷன் இருக்குது. இதை கேட்டு முடிக்கிற பிகினர்ஸ்க்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஆக்சுவலான ஃபேக்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது 1ஆ 2ஆ 4ஆ எதை படிக்க நீங்கள் விருப்பப்படுறீங்க, எந்த போஸ்டிங்க்கு போக ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் அதோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்டடாக ஹார்ட் காப்பி கையில் வச்சு நீங்கள் அதை படிக்கணும். வரி வரியாக எல்லா வரிகளும் படிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சப்ஜெக்ட்டு, அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் இருக்க டைட்டில் எல்லாத்தையுமே ரீட் பண்ணணும். எல்லா டாபிக்ஸ், எல்லா யூனிட்ஸு, இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது புக்கை கலெக்ட் பண்ணுறது. ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஆத்தென்டிகேட் சோர்ஸாக நமக்கு இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் தான் கேள்விகள் வருது. காரணம், நமக்கு எஸ்எஸ்எல்சி, அதுக்கடுத்து ஹையர் செகண்டரி, அதுக்கடுத்து டிகிரி லெவல் அப்படின்னு வரும்போது ஸ்கூல் புக்குங்கிறது நமக்கு பேஸ். இதை முடிச்சுட்டு அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் அப்படிங்கிறது தான் டிகிரி லெவல் புக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஆத்தென்டிகேட் சோர்ஸாக இருக்கிறது புக்கு. இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் காப்பியாக புக்கை வாங்கி வச்சு படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கைப்பட மார்க் பண்ணி படிக்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸி அண்ட் அந்த புக்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதும் ஈஸி. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து டெய்லி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே ஷெடியூல் போடணும். யார்கிட்டையுமே ஷெடியூல் போட்டு கொடுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஷெடியூல் போட்டு படிக்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் பிகினர், நான் முதல்ல இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 6வது புக்கை எடுத்து வச்சு உட்காடுறீங்க. அதில் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெசன் இருக்கும். அங்கே நீங்கள் படிக்க ஆரம்பித்து அந்த லெசனை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, இல்லை 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஓகே, 6ஆம் வகுப்பில் ஒரு புக்கை நான் படிக்கிறதுக்கு, ஒரு லெசன் நான் படிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கடுத்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணால் ஜியாகிரஃபியில் டேட்டா, ஃபேக்சுவல் டேட்டா அதிகம். அப்போது அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது.
இந்த நேரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அதை வச்சு தான் அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸ் போக போக எப்படி உங்கள் டைமை கம்மி பண்ணுறது, எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு புக் வைஸ் எல்லாமே படிக்கணும். 6லேருந்து 12 வரைக்கும் ஜிஎஸ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், இல்லை மேக்ஸ் ஆகட்டும். மேக்ஸ் வந்து நீங்கள் டாபிக் வைஸ் இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா அது எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை நீங்கள் அப்படி படிக்கணும். 6th 7th மேக்ஸ் வந்து போகாமல் சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதோ டாபிக் வைஸ் மேக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஆனால் அதுவே தமிழ் இல்லை இங்கிலீஷ் இல்லை ஜிஎஸ் எதுவாக இருந்தாலுமே 6லேருந்து 12 வரைக்கும் புதுசாக படிக்கிறவங்க படித்து முடிச்சிட்டிங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கணும். சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறதுக்கு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் எடுத்து வச்சு எந்த ஒரு யூனிட்டை படிக்க ஆசைப்படுறீங்களோ, இப்போ பாலிட்டி அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா, அரசியலமைப்பு உருவாக்கம், இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது இதை நீங்கள் எடுத்து வச்சு படிக்கணும். இப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் நோட்ஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியும். ரேண்டமாக நம்ம ஸ்டாண்டர்டாக எத்தனை லெசன் ரிப்பீட்டடாக படித்தாலும் ரிவிஷன் பண்ணினாலுமே அது எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. டாப்பிக்காக படிக்கும்போது தான் ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ புக்கு வாங்கியாச்சு, சிலபஸில் இருக்கிறத பார்த்தாச்சு, புக்கு வாங்கியாச்சு, படித்தாச்சு, சிலபஸ் வைஸ் படித்து நோட்ஸும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போடணும். ஸோ நமக்கு இப்போ குரூப் 4ல் 10 லட்சம் பேர் எழுத போகிற எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10 லட்சம் பேர் எழுத போகிற எக்ஸாம்பிள் ஒரு 1000 பேர் எடுக்கிறாங்க. இல்லை இப்போ எடுத்ததே வச்சுக்கோமே, ஒரு 7000 பேத்துக்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 7000 பேருமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சிலபஸ் வச்சுருப்பாங்க, புக் வைஸ் படிச்சிருப்பாங்க, சிலபஸ் வைஸ் படிச்சிருப்பாங்க, டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க. முக்கியமாக இந்த டெஸ்ட் பேட்சில் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதை பண்ணவங்க மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய்ட்டு எப்படி கிளியர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் பகலாக படித்தேன் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. சில பேர் உண்மை சொல்கிறவங்க இருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதே இருக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் அப்படின்னு வரும்போது டெஸ்ட்டு வந்து போட்டுகிட்டே போனால் ஓகேவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதணும். அந்த டெஸ்ட்டில் இப்போ நீங்கள் 100 கேள்வி அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய மதிப்பெண்கள் வெறும் 80 இல்லை 70 அப்படின்னா மிச்ச கேள்வியெல்லாம் ஏன் தப்பாச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இதை அனலைஸ் பண்ணி மாற்றிக்கணும். இந்த ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுறது மூலியமாக தான் ஒரு 1 year 2 yearக்குள்ளே கண்டிப்பாக வந்து வேலைக்கு போக முடியும். ஸோ அவ்வளோ ஷார்ட் டைமில் வேலைக்கு போனவங்க இதுதான் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இந்தியன் பாலிட்டி 25 PDF மெட்டீரியல் 199 rupeesக்கு கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்க டெலகிராம் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.